ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிஎஸ்சி ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டியில் 25 அவுட் ஆஃப் 25 எடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 25 அவுட் ஆஃப் 25 இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு 25க்கு ஒரு 22+ அந்த மாதிரி எடுக்கிற ஆளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து அந்தளவு ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், இல்லை நான் வந்து ஒரு பிகினர் லெவலில் இருக்கேன், நான் வந்து என்ன தான் இப்போ நான் ஆப்டிடியூடை சேர்க்காமல் மீதி வந்து 175 கொஷின்ஸ் பொதுவாக டிஎன்பிசியில் கேட்குற எல்லாமே வந்து எனக்கு நல்லா தெரியும்னாலும் ஆப்டிடியூடை உங்களால் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணவே முடியாது. ஏன்னா 175 கொஷினுக்கு வந்து ஃபுல் மார்க் எடுக்கிற அளவுக்கு யாராலையுமே ரொம்ப கஷ்டம். ஆப்டிடியூடை உங்களால் எப்போவுமே ஸ்கிப் பண்ண முடியாது. ஆனால் நிறைய பேர் அதே சேம் டைம் எல்லோரும் என்ன சொல்கிறீங்கன்னா, ஆப்டிடியூட் வந்து எனக்கு பொதுவாகவே மேக்ஸ் வந்து கொஞ்சம் வரமாட்டேங்குது, நான் என்ன தான் ட்ரை பண்ணாலும் ஒரு 10 to 15 ரேஞ்சிலே இருக்கேன், என்னால் ஒரு 20 கூட ரீச் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற ஆள்னா இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கானது தான். சொல்லப்போனால் இந்த ரூட்டை தான் நானும் ஃபாலோ பண்ணேன், எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. எப்படின்னா நான் வந்து இப்போ ஆப்டிடியூடில் இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 லெவலாக பிரிச்சுக்குவேன். லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவல் 1ம் லெவல் 4 வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் ஏன் அதை ஒரே இதாக வச்சுருக்கலாமே அப்படின்னு கேட்டால், லெவல் 1 வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருந்தாலுமே அதில் வந்து கொஷின்ஸ் நிறையா வரும். ஆனால் லெவல் 4ல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும், ஆனால் கொஷின்ஸ் அந்தளவு வராது. இப்போ லெவல் 2 மீடியம், அதே சேம் டைம் கொஷின்ஸும் ஆவரேஜாக கேட்பாங்க. லெவல் 3 மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நான் ரெடி பண்ணி படிப்பேன்னா, கொஷின்ஸ் வந்து ஆவரேஜாக வரும், அதுக்கு நம்ம நிறைய டைப்ஸ் பார்க்கணும், நிறைய மாடல்ஸ் பார்க்கணும், நிறைய ஃபார்முலாஸ் மெமரி வச்சுக்கணும், அந்த மாதிரி நிறைய வந்து மெத்தட்ஸை மெமரி பண்ணிக்கிற மாதிரி இதை லெவல் 3ல் வந்து நான் வச்சுருப்பேன். ஸோ இப்படி நீங்கள் பிரித்து படிக்கல என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து உங்கள் மேலே நம்பிக்கை வந்துடும். அதுவும் இல்லாமல் மற்ற சப்ஜெக்ட் மாதிரி ஆப்டிடியூட் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜென்ரல் தமிழ் படிக்கிறீங்க, ஜிஎஸ் படிக்கிறீங்க, எக்கனாமிக்ஸு, மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய படிக்கணும், டெஸ்ட் எழுதி பார்ப்பீங்க. ஆனால் ஆப்டிடியூட் அப்படி கிடையாது. டெய்லி நீங்கள் வந்து சம்ஸை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். இன்றைக்கி நீங்கள் ஒரு மெத்தட் கற்றுக்குவீங்க, அதை நீங்கள் நாளைக்கு வேறு ஒரு மெத்தட் கற்றுக்கிட்டு அடுத்த நாள் வந்து இதை நீங்கள் டெஸ்ட்டை எழுதி பார்க்காம கற்றுக்கிட்டே இருந்தீங்கன்னா திடீர்னு ஒரு ப்ராப்ளம் கொடுத்து அதை ஒர்க் அவுட் பண்ணுங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஐடியாவே கன்ஃபியூஸ் ஆகிரும். சிலர் வந்து அந்த நம்பரோட அரேஞ்ச்மெண்ட்ஸ்லேயே நிறைய மிஸ்டேக் பண்ணுவீங்க. இதை ப்ளஸ் பண்ணணுமா, ஒரு பேசிக்கான ப்ளஸ்ஸு மைனஸ்லேயே வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய மிஸ்டேக் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும்னு தான் நான் யூஸ் பண்ண அந்த ஐடியாலஜியை வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆப்டிடியூடில் என்னென்ன ஹெட்டிங்ஸ் இருக்குதுன்னு முதல்ல பார்ப்போம். சிம்பிளிஃபிகேஷன், சுருக்குதல், நம்பர் சிஸ்டம், எண்ணியல், அப்புறம் பர்சன்டேஜ் சதவீதம், ஹெச்சிஎஃப் எல்சிஎம், அப்புறம் வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷன் விகிதம் விகிதாச்சாரம், அப்புறம் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் லாபம் மற்றும் நஷ்ட கணக்குகள், அப்புறம் வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அப்புறம் வந்து மென்சுரேஷன் 2D 3D, ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட், அப்புறம் வந்து ஏபிஜிபி, அப்புறம் வந்து லாஜிக்கல் ரீசனிங்கில் நிறைய டாபிக்ஸ் பார்க்கணும். அப்புறம் வந்து டைம் அண்ட் ஒர்க்கு, ப்ராப்ளம் ஆன் ஏஜஸ், அப்புறம் வந்து ரொம்ப ரேராக இப்போ வந்து கேலண்டர், கிளாக், டீகோடிங், டீகோடிங், பிரெட் ரிலேஷன், ரேங்கிங், டைஸ், இதெல்லாம் இருக்குது. இன்னும் நிறைய டாபிக்ஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2016லேருந்து 19 வரைக்கும் இருந்த ஆப்டிடியூட் கொஷின்ஸுக்கும் ஆஃப்டர் லாக்டவுனுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய டிஎன்பிசி கொஷினில் இருக்க ஆப்டிடியூடுக்குமே நிறைய சேஞ்சஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி லாக்டவுனுக்கு முன்னாடி சில டாபிக்ஸில் கொஷின்ஸ் அதிகமாக இருந்த டாபிக்ஸ்லாம் இப்போ வேறையாக மாறி இருக்குது. இப்போ ரொம்ப கம்மியாக கொஷின் கேட்ட டாபிக்ஸ்லாம் இப்போ அதிகமாக மாறி இருக்குது. ஸோ வந்து நம்ம அப்படி பார்க்கணும். இன்னுமே நம்ம வந்து ஒரு 2016-17 இருக்க கொஷின்ஸில் இருக்க ப்ராப்ளமே பார்த்துக்கிட்டு இருந்தால் நம்மளால் வந்து ஒரு 25 அவுட் ஆஃப் 25 எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்களும் வந்து டிஎன்பிசி தரப்புலையும் வந்து பார்த்திங்கன்னா கொஷின்ஸ்லாம் நல்லா அப்கிரேடாக வருது. ரொம்ப சின்ன கான்செப்ட்லேயே வந்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியான நம்பர்ஸையும் மெத்தட்ஸையும் ஐடியாலஜியையும் வந்து கொடுத்து நம்மளை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ நம்மளும் அந்த மாதிரி ரெடி ஆகணும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து லெவல் 1 அதில் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய டாபிக் வெறும் 3 டாபிக் தான். என்னடா அவன் எடுத்தோடனே வெறும் 3 டாபிக் தானே அப்படின்னு சொல்கிறானே பார்த்தீங்கன்னா, ஆமாம், அந்த 3 டாபிக் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் முதல்ல நீங்கள் பாருங்கள். அடுத்து வந்து எல்சிஎம், ஹெச்சிஎஃப், அப்புறம் ரேஷியோ அண்டு ப்ரொப்போர்ஷன். ஏன் நான் பர்டிகுலராக இந்த 3 ஹெட்டிங்கை மட்டும் டார்கெட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக இப்போ 2022 மேலே நடந்த குரூப் 2வாக இருக்கட்டும், அப்புறம் வந்து ஜூலையில் நடந்த குரூப் 4ஆக இருக்கட்டும், அதில் வந்து நானே சுத்தமாக இவ்வளோ கொஷின்ஸ் வரும்னு எதிர்பார்க்கல.
சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் மட்டுமே 5 கொஷின்ஸ்ட்ட வந்துருச்சு. ரெண்டையும் கம்பேர் பண்ணல 5 கொஷின். யோசிச்சு பாருங்களேன், 5 கொஷின்ங்கிறது நம்ம எதிர்பார்த்துருப்போமா? 5 கொஷின்ஸ் வந்துருச்சு. அதே மாதிரி எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல 3 கொஷின் கேட்டுட்டாங்க. அந்த ஒரு டாப்பிக்லேயே 3 கொஷின், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் 3 கொஷின். ஸோ இந்த 3 டாப்பிக்கில் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 8 கொஷினுக்கு மேலே நமக்கு வருது. 25ல் 8 கொஷின். ஸோ இது வந்து ஒரு பெரிய பேக்கேஜ். ஒரு 3 டாப்பிக்கை மட்டும் நம்ம டார்கெட் பண்ணும்போது நமக்கு 8 கொஷின்ஸ் வருதுங்கையில் நம்ம அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதில் மட்டுமே ஒரு 6 மாடலில் கொஷின்ஸ் கேட்கலாம். பொதுவாக வந்து பிஎன்ஆர் பை 100 அந்த ஃபார்முலாவை மட்டும் பார்க்காம அந்த அரேஞ்ச்மெண்ட்டை ஃபார்முலாவே மாற்றி ஒரு சம்மில் பிரின்சிபல் கேட்பாங்க, ஒரு இதில் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ், ஒரு இதில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு மாற்றி டு ஃபைண்டில் கேட்குற கொஷின்ஸ் பாருங்கள். அதுலேயுமே வந்து சில இயரை மட்டும் கொடுக்குறதா, மந்த்து டேட்டு பர்சன்டேஜை வந்து மிக்சடு ஃப்ராக்ஷனில் கொடுத்து கேட்குறது. அந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடான சம்ஸை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு கொஷின் ஈஸியாக இருக்கும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுமே அப்படி தான். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நிறைய பேர் கஷ்டம்னு நினைக்கிறீங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஈஸி. அது கூட நம்ம சேனல்லே தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மொத்தமே ஒரு 9 டைப் தான் இருக்கும், அதெல்லாம் பாருங்கள். அதே மாதிரி ஹெச்சிஎஃப் எல்சிஎம் வந்து அடிக்கடி கேட்டுட்ருக்காங்க. ஒரு பேசிக் மெத்தட்லேயே கேட்குறாங்க கொஷின்ஸ். ஆனால் நம்ம அதை வந்து விட்டுட்டு வந்துடுறோம், ஸ்கிப் பண்ணிடுறோம், நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிடுறோம். ஸோ நீங்கள் வந்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப் பாருங்கள். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனும் ரொம்ப ஈஸி தான். ஒரு 6 டைப்ஸ்ட்டு தான் வரும். அதில் இருக்க சம்ஸ் எல்லா மாடலையும் நம்ம தான் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். இந்த 3 நீங்கள் லெவல் 1ல் பண்ணிங்கனாலே உங்களால் 25க்கு 8 கொஷின்ஸ்கிட்ட நீங்கள் வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம். அடுத்து லெவல் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க் நான் வச்சுருக்கேன். பர்சன்டேஜ், ஆவரேஜ், நம்பர் சிஸ்டம் அண்டு சீரீஸ். இதுவும் அப்படி தான். டைம் அண்ட் ஒர்க்லேயும் ஒரு 3 கொஷின், பர்சன்டேஜில் 2, அப்புறம் அடுத்தடுத்த டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஷின் தான். லாஸ்ட்டு மேலையும் குரூப் 2 2Aலையும் குரூப் 4லையும் கேட்டிருக்காங்க. ஏன் நான் இந்த 2 எக்ஸாம் மட்டும் டார்கெட் பண்ணுறேன்னா, மோஸ்ட்லி இதுக்கு தான் எல்லாம் ட்ரை பண்ணுறீங்க. குரூப் 1க்கு அது போக அடுத்து நடக்கக்கூடிய எத்தனையோ கொஷின்ஸ்லேயும் இதே பேட்டர்ன் ஃபாலோ ஆகுதானா கொஞ்சம் மாறி கேட்குறாங்க. ஆனால் இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டானது. இப்போ இந்த 4 டாப்பிக்கில் மட்டுமே மினிமம் 6 கொஷின்ஸ் வருது. டைம் அண்ட் ஒர்க்கு ரொம்ப ஈஸி தான், நம்மளே இது பண்ணலாம். டைம் அண்ட் ஒர்க்லாம் சும்மா ஜஸ்ட்டு ஒரு இன்புட் பை அவுட்புட் மாதிரி வச்சு நம்ம ஒரு சில ஃபார்முலாஸை யூஸ் பண்ணியே பண்ணலாம். பர்சன்டேஜஸும் அப்படி தான். ஆவரேஜும் ரொம்ப ஈஸி. நம்பர் சிஸ்டம் மட்டும் கொஞ்சம் நீங்கள் பார்க்கணும், ட்ரை பண்ணி கொஞ்சம் கற்றுக்கணும். இது வந்து அதிகமான கொஷின்ஸ் வரலனாலும் கன்ஃபார்மாக இந்த டாபிக்ஸ்லேருந்து கொஷின்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இந்த 4 டாப்பிக்கில் கிட்டத்தட்ட நம்ம ஒரு 6 கொஷின்ஸை எதிர்பார்க்கலாம். ஸோ இது ரெண்டுமே இப்போ நீங்கள் லெவல் 2வை கிராஸ் பண்ணிட்டாலே பாருங்கள் 15 கொஷின்ஸ்ட்டு நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த 7 டாப்பிக்கில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கனாலே 25 கொஷினுக்கு நீங்கள் 15 கொஷின்கிட்ட எதிர்பார்க்கலாம். இப்போ லெவல் 3ல் தான் நம்ம வந்து பொதுவாக நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறது. என்ன தான் ஈஸியாக இருந்தாலும் படிச்சுட்டு போனாலுமே மிஸ்டேக் பண்ணுறது இது தான். ஏன் இதில் போய் நான் சிம்பிளிஃபிகேஷனை வச்சுருக்கேன், அது ஈஸியான டாபிக் தானே, அதை போய் ஏன் லெவல் 3ல் வச்சுருக்கீங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒரு பேசிக்கான கூட்டல் கழித்தல்லையே நம்ம தப்பு பண்ணுறோம். நம்ம ஏன்னா எக்ஸாம் ஹாலில் இருக்கக்கூடிய ஒரு பதட்டத்தில் இப்போ நார்மலாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் எக்ஸாம் ஹாலில் உட்காந்து போடையிலையும் எதை ஃபஸ்ட்டு ப்ளஸ் பண்ணுறது, எதை ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுறது, எதை டிவைட் பண்ணுறதுன்னு ஒரு ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற வேல்யூஸ்லேயும் நம்ம மிஸ்டேக் அதிகமாக பண்ணுறது சிம்பிளிஃபிகேஷனில் தான். அதில் நிறைய வெரைட்டியான சம்ஸும் கேட்குறதும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்பிளிஃபிகேஷனில் தான் வந்து வெரைட்டியஸாக சம்ஸை எதிர்பார்ப்பாங்க. ஒரு டிவைடு மல்டிப்ளேயில் நம்ம 4 ஆப்ஷனில் நம்ம எங்கே மிஸ்டேக் பண்ணுவோங்கிறது ஒரு கொஷின் எடுக்கிறவருக்கும் நல்லா தெரியும். ஸோ அதுக்கான வேல்யூஸும் அந்த கொஷின்லேயே ஆன்சர்லேயே இருக்கும். நம்ம மாற்றி மோஸ்ட்லி தப்பு பண்ணுறது அங்கே தான். அதே மாதிரி மென்சுரேஷன் 2D 3Dயில் யூனிட்ஸை சிலர் வந்து மாற்றி புரிஞ்சுக்குவோம். ஃபார்முலாஸை சிலர் வந்து டக்குன்னு அந்த ஒரு பதட்டத்தில் இருக்க தான் செய்யும். எக்ஸாம் ஹாலில் இருக்கிற பதட்டம் எனக்கு புரியும். மென்சுரேஷன் நிறைய பேர் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஃபார்முலாஸை மாற்றி இது பண்ணுறது. அப்புறம் ப்ராப்ளம் மேனேஜர்ஸ் அந்தளவு கொஷின் வரலனாலும் அங்கங்கே ஒன்று வந்துடுது. ஸோ அதுலேயும் வந்து நிறைய பேர் வந்து அந்த கொஸ்டினோட கான்செப்டை நம்ம தப்பாக உள்வாங்கி நம்ம ஆன்சரை தப்பாக இது பண்ணிடுறோம். அப்புறம் வந்து ஏபிஜிபி அரித்மெட்டிக் ஜியாமெட்ரிக்கல் ப்ராசஸில் வந்து இதுலேருந்து இந்த ஒரு 4 டாப்பிக்கில் ஒரு 5 கொஷின்ஸ் வருது. ஆனால் இது கொஞ்சம் வந்து நம்ம எஃபெக்ட் போடணும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்கனாலே இந்த டாபிக்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே ஒரு 20+ உங்களால் இது பண்ணலாம். இப்போ கடைசி இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸி தான். பட் ஆனால் இது வந்து எப்படின்னா நம்மளால் சொல்ல முடியாது இந்த டாப்பிக்கில் தான் கொஷின் வருமா, இதுலேருந்து வந்து வரது வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா கன்ஃபார்மாக சொல்ல முடியல. ஒரு எக்ஸாம்லேயும் மாறுது. ஒரு எக்ஸாமில் டைஸ் கொஷின் வருது, ஆனால் இன்னொன்றில் வந்து டைஸ் கொஷின் வரமாட்டேங்குது. ஒரு இதில் கோடிங் அண்ட் டீகோடிங் இருக்குது. அதை வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் ரீசனிங்கில் நிறைய வித்தியாசமான சம்ஸு நம்பர்ஸை வச்செல்லாம் கேட்குறாங்க. பைப் சம் வந்து ஒரு கொஷின் பேப்பரில் பைப்பு இருக்குது, இன்னொரு இதில் பைப் இல்லை. பிரெட் ரிலேஷன் அதே மாதிரி பிரெட் ரிலேஷன்லாம் இப்போ ரேராக தான் கேட்குறாங்க.
கேலண்டர் அண்டு கிளாக்கு அது வந்து பார்த்திங்கன்னா கிளாக்கை வச்சு சம்மும் ஒரு எக்ஸாமில் இருக்குது, இன்னொன்றில் இல்லை. ஸோ வந்து இந்த டாபிக் இந்த மாதிரிலாம் இன்னும் கொஞ்சம் சில டாபிக்ஸ்லாம் இருக்குது, நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கேன். ஸோ இந்த டாபிக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக இது மாதிரியே ஒரு 10 டாபிக்ஸ் இருக்குது. ஆனால் இந்த 10 டாபிக்ஸ்லேருந்து கொஷின் வருமானு கேட்டால் இல்லை, இதில் செலக்டிவாக ஒரு 5 ஒரு 4 அந்த மாதிரி தான் வரும். ஆனால் இது நீங்கள் எல்லாத்துக்கும் எஃபெக்ட் போட்டாலும் ஒரு 4 கொஷின் தான் உங்களால் அட்டன் பண்ண முடியுங்கிற வசதிக்கு இதை நீங்கள் லெவல் 4ல் வச்சுக்கோங்க. ஆனால் இதே எஃபெக்டை நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளிஃபிகேஷன்லையும் ஒரு எல்சிஎம் ஹெச்சிஎஃப்லையும் ஒரு டைம் அண்ட் ஒர்க்லையும் போட்டிங்கன்னா கன்ஃபார்மாக கொஷின்ஸ் இருக்கையில் ஸோ அதை நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணையில் உங்களால் நல்லாவே ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் லெவல் 4 இந்த டாபிக்ஸையும் நீங்கள் முடிச்சிங்கன்னா கன்ஃபார்மாக 25க்கு வந்து ஒரு 20 ப்ளஸ்க்கு மேலே நீங்கள் உங்களால் எடுக்க முடியும். அதர்வைஸ் இயர் கொஷின்ஸு மாடல் கொஷின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறத பொறுத்து தான் உங்களால் 25 அவுட் ஆஃப் 25 ரீச் பண்ண முடியும். எவ்வளோவுக்கு எவ்வளோ நீங்கள் வந்து டே டு டே ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு ஆப்டிடியூடில் 25 அவுட் ஆஃப் 25 எடுக்க முடியும். சரிங்களா? இந்த பிளானை நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். ஒரு லெவலுக்கும் வந்து ஒரு பர்டிகுலர் டைம் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து இது மோஸ்ட்லி நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா லெவல் 1க்கு மட்டுமே ஒரு 1 வீக்லேருந்து 2 வீக்ஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ ஏன்னா இப்போ இந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவுக்கு இப்போ ஒன்றும் எக்ஸாம்ஸ் ரீசெண்டாக இல்லைனாலும் நீங்கள் ஒரு 2 வீக்ஸ் வச்சுக்கோங்க. லெவல் 2க்கு வந்து ஒரு 1 வீக் அந்த ரேஞ்சில் வச்சுக்கோங்க. அப்படியே ஒன்றுக்கும் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 2 மந்த்ஸ்க்குள்ளேயே நீங்கள் வந்து ஆனால் டெய்லி வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ளே நீங்கள் இதை ஃபுல்லாக முடிச்சிட்டிங்கனாலே உங்களால் நல்ல ஆப்டிடியூடில் வந்து கெயின் பண்ணியிருக்கீங்க, நல்ல ஒரு நிறைய மெத்தட்ஸ் கற்றுருக்கீங்கிறது உங்களுக்கு புரியும். நானும் வந்து ஒரு டாப்பிக்குமே இண்டிவிஜுவலாக நம்ம சேனலில் வந்து நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் அதை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.